SRMPR குளோபல் ரயில்வேஸின் சென்னையிலிருந்து சீரடிக்கு மே மாதம் 9ஆம் தேதி 5 நாட்கள் ஆன்மீக சுற்றுலா. முன்பதிவுக்கு 8008000800. திமுக அரசு விழிப்புடன் செயல்படாததால் தமிழக காவல்துறை கோமா நிலையில் உள்ளதாக எதிர்க்கட்சி துணைத் தலைவர் RB உதயகுமார் விமர்சித்துள்ளார். மதுரை மாவட்டம் சமயநல்லூரில் கோடைக்கால நீர் மோர் பந்தலை அதிமுக முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் திறந்து வைத்தார். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் தமிழகம் கொலைகார நகரமாக மாறிவிட்டதாக குற்றம் சாட்டினார். தமிழகத்தில் எங்கு பார்த்தாலும் கொலை, கொள்ளை, பாலியல் வன்கொடுமை உள்ளிட்ட குற்றச் செயல்கள் நடந்து வருவதால் பொதுமக்கள் அச்சத்தில் உறைந்து கிடப்பதாக குறிப்பிட்டார். நீட் தேர்வு பிரச்சினைக்கு தீர்வு காண அதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட 7.5% இடஒதுக்கீட்டை திமுக அரசு மூடி மறைப்பதாகவும் RB உதயகுமார் குற்றம் சாட்டினார். போதைப் பொருளினாலே என்ன செய்கிறோம் என்று தெரியாது இன்றைக்கு கொலைவெறி தாக்குதல் நாடு முழுவதும் அரங்கேறி வருவது சட்டம் ஒழுங்கு சீரழிவை எடுத்து காட்டுகிறது. ஆனால் ஆளுகிற அரசு இன்றைக்கு கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதைப் போல கும்பகர்ண தூக்கம் என்று கூட சொல்வது முடியாது. ஏனென்றால் 6 மாத தூக்கம் 6 மாதம் விழிப்புணர்வோடு இருக்கக்கூடிய கும்பகர்ணன் இதில் ஒப்பிட முடியாது. இன்றைக்கு தமிழக காவல்துறையை கோமா நிலையிலே வைத்திருக்கிற மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எப்போது விழித்து கொண்டு மக்களை பாதுகாப்பதற்கு நடவடிக்கை எடுப்பார் என்ற கேள்வி மக்கள் மத்தியிலே எழுந்திருக்கிறது.